கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். பைபாஸில் நிறைய டைம் போகும்போது பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேமு. வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி கலரு. இதான் பார்த்தீங்கன்னா வந்து லேக்கு. ஸோ இங்கே தான் வந்து போட்டிங் போனோம். வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது. நீங்களா என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வாழ்றோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் டே 9ல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இது வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 7 டிஸ்ட்ரிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 8th டிஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி போயிட்டுருக்கோம். கிருஷ்ணகிரி டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இருக்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour காட்டுது. ஸோ அங்கே போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மளை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ கிருஷ்ணகிரியில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் எதுவும் கிடையாது, ஒரு டேம் மட்டும் தான் இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே வரதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் நம்மளோட பிளானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் ஒரு ஊரில் வந்து எதனா ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 4-5 பிளேஸ் அது எல்லாமே போயிட போகுது, ஒரு ஃபேமஸான பிளேஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பிளேஸை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குன்னு ஃபேமஸான ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டேம் ஃபேமஸ்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனாலும் ஒரு 3-4 டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதையும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், கிருஷ்ணகிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பைபாஸில் நிறைய டைம் போகும்போது பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. பட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. இது எப்படி இவ்வளோ பெரிய லாரியில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க, இவ்வளோ பெரிய பொருள் இந்த மாதிரி லாரிலாம் எனக்கு தெரியல. இது என்ன அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. இது என்னன்னு தெரிஞ்சுன்னா யாராவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரிக்கு வந்துவிட்டோம். கிருஷ்ணகிரி டேம் போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் தங்களை இனிதே வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டேமு. ஸோ போய் பார்க்கலாம் டேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல டேம் மட்டும் கிடையாது, டேம் பார்க் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. டேம் பக்கத்துலேயே வந்து பார்க் ஒன்று இருக்குது. ஸோ நல்லா பெரிய பார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் டேம் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்க பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நியரஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிளேசஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நியரஸ்ட்டுலாம் கிடையாது, ஒன்று பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஊரில் அப்படி கூட ஒசூரில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கூட என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அவர்தப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேக் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கே போட்டிங்லாம் பண்ணுறாங்களாம். 6th to 7th பிளேஸ் இருக்க இடத்துக்கே பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் அடுத்த பிளேஸுக்கு 35 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் 40 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு அடுத்த ஊருக்கு 34 கிலோமீட்டர்ஸ். பாருங்கள் ஒன்று எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிருஷ்ணகிரி கிடையாது, அதெல்லாம் ஃபுல்லாக கிருஷ்ணகிரி அவுட்டரில் கர்நாடகா பார்டரில் இருக்க ஊர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே சார், இப்போ கிருஷ்ணகிரியை போட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கே ஃபேமஸான கேஆர்பி டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் டேமு. இந்த பிளேஸ் நின்று பார்த்தீங்கன்னா டேமோட வந்து அவுட்டர் ஏரியாவை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் டேமை வந்து அந்த பக்கம் தண்ணிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டேம் பார்க் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. பக்கத்துலேயே தான் இருக்குது, இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போனீங்கன்னா வந்து டேம் மேலே போயிடலாம். ஸோ மேலே போயிட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம். இன்னும் நான் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் வந்து க்ளோஸாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேமு. ஸோ டேமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி திறந்து விட்டுட்ருக்காங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போயிட்டுருக்கு இந்த பக்கம் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு. ஸோ மேலே வந்து போய் பார்க்கலாம். மேலே அந்த ப்ளூ கலரில் விளையாடுறது பார்த்தீங்களா, ஸோ அங்கே கூட போய் பார்க்கலாம். ஸோ ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வழி இருக்குது, பட் இதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்களா. ஜென்ரல் பப்ளிக்கு ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் போகணுமா. ஜென்ரல் பப்ளிக் எங்கே அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே டேம் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடந்த ஒரு அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வழியாக போனீங்கன்னா அந்த இடத்துல பார்க் இருக்குது. அதுக்குள்ளே போய் அங்கே மேலே ஏறி அப்படியே நடந்து வரணும். ஸோ அப்படியே ஃபுல்லாக நடந்து வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி இருக்கும். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேமோட அவுட் சைடு வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் டேம் வந்து உள்ளே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேம் பார்க் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த பார்க் வழியாக போய் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா டேமோட அந்த பக்கம் தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேமோட அவுட் சைட் பார்க்க தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு போய்ட்டு அந்த டேமோட இன்சைடையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே வரணும் சைடாக வந்து டேம் பார்க் போய் மேலேயே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா டேம் பார்க் போனீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வியூவை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து மேலேயே தான் நடந்து வர மாதிரி இருக்கும். மேலேயே வந்து நடந்து அந்த பக்கம் தான் பார்க்க முடியும், தவிர கீழே என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ எந்த ஒரு டேம் வியூ வந்து உங்களுக்கு டேம் பார்க் போனால் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்து இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதை நான் மேலேயும் போய் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம. ஸோ
சரி பார்க்கலாம். கைஸ் இந்த டேம் வந்து அவுட் சைட்லேருந்து பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேம் பார்க் இருக்குது. ஸோ அங்கேயே பார்க்கலாம். டேம் பார்க்கு போகிறதுக்கு திருப்பி வந்து மெயின் ரோடு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அது வழியாகவே பார்க்கலாம். ஸோ வந்து சூப்பராக இருக்குது இந்த வெளியிலே போகிறதுக்கு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி கல்லாக இருக்குது. ஸோ தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஓவராக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துலலாம் வந்து தண்ணி ரொம்ப வந்துடும். இந்த இடத்துல போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். மழை காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டேம் திறந்து விட்டாங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். இங்கே டேம் திறந்து விட்டு வர தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வீக் டேஸு. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிச்சிட்ருக்காங்க. டேம் பார்க் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்க்குன்னு சொன்னாங்க. வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது இது செம்ம பெரிய பார்க்கு. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் நம்ம மேலே வர நடந்து போயிட்டு கீழே வரணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரி. ஸோ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்க்கிங் இது பைக் பார்க்கிங் அங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. ஸோ அதையும் போய் பார்த்து கொடுத்துட்டு வரலாம். உள்ளே ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்க்கிங்க்கு வந்து தனியாக காசு வாங்குவாங்க. எவ்வளோன்னு தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 8 AM to 5 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் இந்த பார்க்கு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டேம் பார்க் கிட்ட வந்துட்டோம். இந்த டேம் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த என்ட்ரியும் வாங்குறது கிடையாது. நீங்கள் வந்து பார்க்குக்கு ஒரு என்ட்ரி இருக்குது, டேமுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ 2 என்ட்ரி இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்கனாலும் 5 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 இடத்தையுமே பார்த்துட்டு போகலாம். பட் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பார்க்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்குள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் ஏரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாகவே இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் மேலே டேம் போய் பார்க்கலாம். உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கார்டன் ஏரியாவை பாருங்கள், ரொம்ப பெருசு. எவ்வளோ அந்த பார்க் ரொம்ப பெருசுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பார்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க. பின்னாடி வந்து மவுண்டன் வியூலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. கைஸ் இந்த பார்க்கு சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாமரை குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணர் சிலை வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கார்டனுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேம் போகிற வழி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டேமு. அப்படியே பார்த்தீங்கன்னா டேம் ஃபுல்லாகவே மேலே இருக்குது. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா டேம் போகிற வழி. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் மேலே டேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பெருசாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் பெருசாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரம், செடி, ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு பார்க்கு. நம்ம மேலே போய் இந்த டேம் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலிங்க. இந்த பார்க்லேருந்து டேமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3-4 வழி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து கொஞ்சமாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மொத்தம். நம்ம இங்கேருந்து செகண்ட் ஸ்டெப்ஸில் போக போகிறோம். அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இருக்க செகண்ட் ஸ்டெப்பு மேலே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டேம் மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ மேலே வியூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி கலரு. இந்த டேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடந்து கூட போகலாம். பட் எங்கேருந்து பார்த்தாலும் வந்து ஒரே வியூ தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஏறுறீங்களோ அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்காது, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். மவுண்டன் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த டோட்டல் பார்க்கை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பார்க் எவ்வளோ பெருசு பாருங்கள். செம்ம பெரிய கார்டனு. சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா கம்மியாக தான் இருக்குது. பட் கார்டன் ஏரியா வந்து நிறையா இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் ஒரு சரியான ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அவந்தனப்பட்டி லேக் அங்கே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் பண்ணுறாங்க அந்த லேக்கில். ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த டேம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த அவந்தனப்பட்டி லேக் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழியெல்லாம் இருக்குது. நீங்கள் டேமுக்கு வரனாலும் அதை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஃபஸ்ட்டு டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவந்தனப்பட்டி பார்த்துட்டு திருப்பி வந்து கிருஷ்ணகிரியில் இருக்க மெயின் ஏரியாவெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவந்தனப்பட்டி போட் ஹவுஸ் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த போட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. போட்டிங்க்கு பண்ணிங்கன்னா தனி காஸ்ட்டு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட் ஹவுஸ்க்கு உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கார்டன் இருக்குது. ஸோ வந்து நல்லா ஃபேமிலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டன். அது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா கூட இருக்குது. நம்ம அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். அங்கே தான் வந்து போட்டிங் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா பார்த்தீங்களா இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இடம் இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
லேக்குக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் இருக்குது, இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அங்கே தண்ணி கீழே போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த கேட் பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த கேட்டை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து எகிரி வச்சு கூட இந்த பக்கம் வருவாங்க போல் நிறைய பேர், அப்படி தான் இருக்குது. கைஸ் இந்த பார்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொலம்பஸ்ஸு, பிரேக்கிங் டான்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேம்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட்டிங்கில் இல்லை. இன்றைக்கி வீக் டேஸ் அப்படின்றதுனால எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுவும் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன், கரெக்டானு தெரியல. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எதனால் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நிறையா போய் போட்டிங் நடக்கிற ஏரியாவில் பார்க்கலாம். இந்த போட்டிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெடல் போட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க, 4 பேருக்கு வந்து 200 ரூபா வாங்குறாங்க. இதுவே ரோ போட்டில் போனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து லேக்கு. ஸோ இங்கே தான் வந்து போட்டிங் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகல. இந்த வீக் டேஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌடு வந்து பெருசாக இல்லை. ஸோ இங்கே லேக்கே காலியாக தான் இருக்குது. ஒரு ஆள் கூட வந்து போட்டிங் போகல. இந்த மதிய டைம் ஒரு வெயில் டைம்ன்றதுனால யாருமே போகல. மேபி ஈவினிங் டைமில் ஆள் வரலாம். இது ஒரு பவுண்ட்ரி தான் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட் போயிட்டு வரணும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மியூசியம் தான் வந்திருக்கோம். இந்த மியூசியம் உள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா வாங்குறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 3 ரூபா வாங்குறாங்க. ஃபோட்டோ விசிட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. மியூசியமுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மியூசியமுக்குள்ளே எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்களாம், வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்களாம். ஸோ நான் வந்து சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துருக்கேன். அந்த சாம்பிள் இமேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பொருட்கள், மூலிகை செடிகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. நிறைய அனிமல்ஸோட மண்டோடு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 5 ருபீஸ்க்கு வந்து பார்க்கலாம், ஒர்த்து தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்ஷோ பகவதி ஜெயின் டெம்பிள் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிருஷ்ணகிரி டு வேலூர் பைபாஸில் வரும். பட் இன்னொரு விஷயம் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நம்ம ரைடிங் கேட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட வேறு ட்ரெஸ் இருந்தால் கூட மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லக்கேஜ்லாம் ஃபுல்லாகவே அதில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பிளாக் வந்து போட்டால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம் உள்ளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. நீங்கள் கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து பாருங்கள். என் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஜெயின் டெம்பிள் போனது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ரைடர் ஜாக்கெட்டை கட்டி வச்சுட்டு உள்ள நான் க்ரே கலர் தான் போட்டிருக்கேன். ஸோ அது கூட போகலாம். பட் ரைடர் ஜாக்கெட்டை கட்டி என்னால் இங்கே வைக்க முடியாது. பேண்ட்டு கூட நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் போட்டிருக்கேன். ஸோ பிளாக் கலர் பேண்ட்டு ஷூ எல்லாமே கட்டி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் எதுவும் அவைலபிள் இல்லை. என்னால் உள்ளே போக முடியல. ஸோ அதனால் வந்து வெளியிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பிள் இங்கே தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு டெம்பிளில். எனக்கு லாங்லேருந்து பார்த்தேன், இங்கேருந்து பார்த்தப்போ தெரியல. பட் லாங்லேருந்து பார்த்தப்போ அந்த பில்டிங்கில் வந்து கட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கோயில் ஒன்று ஃபேமஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஞ்சநேய கோயில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காட்டு வீரர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி எக்ஸ்ப்ளோர் வந்து லாஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வந்து உள்ளே பார்க்கலாம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது. கல் மேலே தான் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கல்லே பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வந்து கோவில் எடுக்க விட மாட்டாங்க.
ஸோ நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே யானை மாதிரியே பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த ரெட் கலர் பேக்கில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் வச்சு கோயில் வந்து சுற்றி வராங்க. இது என்ன அப்படின்றது எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேஸ் நம்ம கிருஷ்ணகிரி எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து டே பை டே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன், நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.